சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். ஏற்பட்டால் கூட இதையெல்லாம் பெருசுபடுத்த எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும்? உள்ள முகாமில் பேசுகிற ஒரு கருத்து சொன்னீங்க. இங்க எந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை, திமுகவினர் தான் பெட்ரோல் பங்கு 200 பேரை வண்டியை அனுப்பி இந்த மாதிரி உண்மை. நம்ம இப்ப நீங்க நேற்று திருப்பதியில வாங்க கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இன்னைக்கு எல்லா பெட்ரோலையும் கூட்டமா இருக்க மாதிரி. இப்ப நீங்க கூட என்ன உங்களுக்கு டீசல் பெட்ரோல் கிடைச்சதா இல்லையா? உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது அவங்க கையில பணம் இருக்கு, அரசாங்கத்துடைய பவர் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நிச்சயமா ஓட்டு மட்டும் மாத்தி போடுவாங்க. திமுக கூட்டணி தமிழகத்துல வலுவா இருக்கு, அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்துல மாற்று கூட்டணி உருவாகுதுன்னு விசிகே சொல்றாரு. விசிகே அவங்க கூட்டம் வலுவான்னு எப்படி சொல்ல முடியும்? எண்ணிக்கையில கூடி இருக்குன்னா எண்ணத்துல கூடியிருக்கா, எண்ணிக்கையில கூடியிருக்கா? மக்களுடைய எண்ணம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு மனம் மாறி இருக்கிறது. ஆனா இதுக்கு முன்பு உள்ள பொதுத்தேர்தல் தான் எடுத்து பாருங்க. முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போதே நிறைய கூட்டணி சேர்த்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்களா? வெற்றி பெறல. ஆனா கூட்டணி என்பது முக்கியமல்ல. நீங்க ஆட்சி செய்யும் போது மக்களுக்கு என்ன நன்மையை செய்தீர்களா, தீமை செய்தீர்களா, அதை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. பீகார்ல உள்ள நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு இபிஎஸ்க்கு ஏற்படும் அப்படின்னு துணை முதல்வருக்கு விமர்சனம் வச்சிருக்காரு. பிஜேபி கபலீகரம் பண்ணிடும். பீகார்ல நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். நான் இதை பத்திரிகை போட்டா நீங்க அதை வேற நீங்க பெருசா போடுங்க. ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? பிரச்சனையை எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறீங்க. ஆனா தமிழக அரசு நடவடிக்கை, தமிழக அரசு மக்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. 17ஆம் தேதி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சென்னையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அதில் எங்களுடைய கரு நாகராஜன், ஜெயபிரகாஷ், தமிழிசை திருநெல்வேலியில் கலந்துக்கிறாங்க. நான் மதுரையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் மதுரையில் கலந்து கொள்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரிலே கலந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டம், அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக மக்களுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்களோ, எதிரான என்ன செயலாம் ஏற்பட்டதோ, அதாவது உதாரணமாக கஞ்சா, போதைப்பொருள், நடைபெறுகிற படுகொலைகள், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்படும். சென்னையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். அதில் விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என்று பேசியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காகவே விஜய் டெல்லி செல்கிறார் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காகவே அவர் டெல்லி செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என்று அவர் பேசியிருக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காகவே விஜய் டெல்லிக்கு செல்கிறார் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். விஜய் கூட்டணிக்கு வருவாரா என நான் கூற முடியாது என்றும் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். விஜய் கூட்டணிக்கு வருவாரா என நான் கூற முடியாது என்றும் கட்சி தலைமைதான் சொல்ல வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காகவே விஜய் டெல்லிக்கு செல்கிறார் என்றும் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார்.
என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். விஜய் கூட்டணிக்கு வருவாரா என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதிலில், அதை நான் கூற முடியாது, கட்சி தலைமைதான் சொல்ல வேண்டும், அதை விஜய் தான் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். விஜயை பாஜக மிரட்டி சிபிஐ விசாரணைக்கு என்று அழைத்து கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்றாங்க. பாஜக விஜயோட பேச்சுவார்த்தை ஏதேனும் நடக்குதா? உங்களுக்கான விருப்பம் இருக்கா? எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ எதிர்க்கட்சியில் சொல்றது பூரா என்ன சொல்றாங்க? அவ்வளவு பொய்யை தான் சொல்றாங்க. விருப்பம் இருக்கா சார்? விஜய் வரணும் விருப்பம் இருக்கா? இல்ல, அதை பத்தி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. நான் என்னை பொறுத்த மட்டும் இதுவரையும் எனக்கு எந்த விதமான கருத்தும் என்னுடைய இல்லை. மாநில தலைவர் உங்களுக்கு அந்த கருத்துக்கள் இருக்கும்ல சார்? இல்ல, என்னுடைய கருத்து நான் சொல்ல முடியாது. எனக்கு என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். அதை நான் கூற முடியாது, கட்சி தலைமைதான் சொல்ல வேண்டும் என்று அவர் பதிலளித்திருக்கிறார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand.